ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மேம்படுவதாக இந்த நாளில் உங்களை யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஹோப் எவ்ரிதிங் இஸ் கோயிங் வெல் அட் யர் சைட். ஹோப் யூஆர் ஹேவிங் அ குட் டைம். ஹோப் எல்லா எக்ஸாம் நல்லா எழுதிருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை எக்ஸாம் போயிட்டுருக்கா? ஆண்டவர் நேர்த்தியாக நடத்துவார். அவரை பிடிச்சிக்கிடுங்க. ஆமாம், ஏர்லி மார்னிங் வித் ஜீசஸ் ஒன்று தான் மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார். அவரை பிடிச்சிக்கிடுங்க, அவரை சார்ந்துடுங்க. அவர் தான் நம்முடைய பலன். ஆமாம், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஆமாம், சோதனைகளை ஜெயிக்க கத்த நமக்கு கிருபை தருவாராக. நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, இந்த சோதனையே பாவம் நினச்சிக்கிறோம். நல்லா கவனிங்க, டெம்டேஷன் இட் செல்ஃப் இஸ் நாட் சின். சோதனைனா டெம்டேஷனே பாவம் கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், டெம்டேஷன் இட் செல்ஃப் இஸ் நாட் சின். ஏன்னா பைபிள் நிறைய இடத்துல பார்க்குறோம், ஜீசஸ் வாஸ் டெம்ப்டட் பட் he stayed without sin. சோதனை என்பது பாவம் அல்ல. சோதனை இந்த உலகத்தில் எல்லாருக்கும் வரக்கூடிய. அவரை வனாந்திரத்தில் கொண்டு போய் ஆவியானவர் பிசாசால் சோதிக்கப்படும்படி அவருக்கு அனுமதி கொடுத்தார். அப்போ சோதனை, டெம்டேஷன் இட் செல்ஃப் இஸ் நாட் சின். ஆமாம், டெம்டேஷன் சில பேர் ஐயோ இப்படி எனக்கு சோதனை வருது அதே பாவம். இல்லை, அது இல்லை. எவ்ரி மேன் இஸ் டெம்ப்டட் இன் திஸ் வேர்ல்டு. அப்போ பாவம் இல்லை, அதுக்குள்ளே போகாமல் இருக்க தான் நமக்கு ஆவியானவர் பலன் தேவை. அப்போது இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் சோதிக்கப்படும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வார்த்தை மூலமாக அப்போது இன்றைக்கி ஒரு ஐடியா கற்றுத்தரார். சோதனை வரும்பொழுது எங்கெங்கெல்லாம் சோதனை வரும்னு இப்போ உங்களுக்கே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லை? பிசாசு வேறு புதுசாலாம் அவனுக்கு பண்ண தெரியாதுங்க. ஒன்று தான் பண்ண தெரியும். அதனால தான் நீங்கள் பாருங்கள், மறுபடியும் அதே செயினில் தான் விழுந்துட்டுருக்கீங்க. ஏன் பானை தாண்டி வேறு எதனா பண்ண சொல்லுங்களேன். பிசாசை ஒன்றுமே தெரியாது உனக்கு. அந்த பான்லேயே தான் விழ வச்சு நிற்பான். அப்படியே புதுசாக வந்தாலும் அந்த பாண்டே தான் இருப்போம். அதே பழக்கத்தில் இருப்போம். பிசாசுக்கு வேறு ஒன்றும் தெரியாது. இஸ் ஜஸ்ட் யூஸிங் இட் இன் அ கிரியேட்டிவ் வே. அவ்வளோதான். அவன் தோற்று போனவன். நீங்கள் நல்லா கவனித்து உட்காந்து யோசிச்சிங்கன்னா, வாலிபர்கள் பெரியவர்கள், ஏதோ ஒரு பாவம் அவ்வளோதான். அது க்ரியேட்டிவாக பண்ணிட்டுருக்கானே தவிர இட் இஸ் ஓல்டர் திங். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். இது மூலமாக ஆண்டர் நாம தூஷிக்கப்படணும், உன்னை நரகத்துக்கு கொண்டு போயிடணும், உன்னை பரலோகத்துக்குள்ள விடக்கூடாது. அதனால் ஒரே ஒரு காரியம் தான். புதுசாக தான் பண்ணிட்டு இருக்கானே தவிர, கிரியேட்டிவ் வேலை பண்ணுறானே தவிர, ஒரே சாப்டர் தான். ஆனால் நம்ம இன்றைக்கி அதில் மாட்டிக்கிட்டு ஐயோ அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுரும். கொஞ்சம் நிதானமாக உட்காந்து யோசிச்சு அவனுடைய எதிரி எங்கேருந்து அடிக்கிறான்றதை கொஞ்சம் கவனமாக யோசிச்சு பாருங்களேன். எதிரி எங்கேருந்து அடிக்கிறான்? ஃபோன் மூலமாக அடிக்கிறான், லேப்டாப் மூலமாக அடிக்கிறான், கேர்ள் ஃப்ரெண்ட் மூலம், பாய் ஃப்ரெண்ட் மூலமாக நம்ம உச்சியை தூண்டுறான், மீடியா மூலமாக தூண்டுறான். அப்போது ஒரு விசுவாசியாக நாம் என்ன பண்ணணும்னா, எங்கேருந்து எதிரி அடிக்கிறான் அதை நம்ம அறிஞ்சிட்டு அதெல்லாம் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், ஜெயத்தை கர்த்தர் தருவார். தேவ பலத்தோடு நம்ம செயல்படும் போது, நம்ம தேவ பலன் இல்லாமல் நான் ஃபோனை யூஸ் பண்ணவே முடியாதுன்னா, ஃபோன் எல்லாரும் யூஸ் பண்ணி ஆகணும். ஃபோன் எனக்கு தேவையில்லை அப்படின்னு எத்தனை நாள் தேவ பலன் இல்லாமல் இருந்தோம்னா 1 வாரம் 2 வாரம் இருப்போம், அவள் தான். லேப்டாப் இல்லாமல் 1 வாரம் 2 வாரம் இருப்போம், அவள் தான். பட் இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒரு காரியம். அப்போது ஆவியானவரே, இந்த பிசாசு எங்கேருந்து என்னை அட்டாக் பண்ணுறான்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் எனக்கு ஜெயத்தை எப்படின்னு கற்றுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவே சோதிக்கும் போது பிசாசு வேறு ஒன்றுமே இல்லை, ஒன்று தான், புதுசாக தான் கிரியேட் பண்ணுறான். அவனுடைய மைண்ட் என்ன தெரியுமா? இவரை பாவம் செய்ய வச்சு இவரை பாவியாக்கணும், இவரை நரகத்துக்குள்ளே தள்ளணும். அவனோட டார்கெட்லாம் ஒன்று தான். இயேசுவே அதே தான் பண்ணுறான். என்ன ஒன்று புதுசாக பண்ணுறான். ஆனால் ஜீசஸ் வாஸ் வெரி கிளியர் from where the attack was. Dear friend, I'm encouraging you, learn to know from where the devil is attacking you. அட்டாக் எங்கேருந்து வருதுன்னு கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிச்சு பாருங்கள். அட்டாக் ஒன்றே ஒரு இடத்துல தான் வருது. அதை புதுசாக பண்ணுறானே தவிர ஒரே ஒரு காரியம் தான் அவனுக்கு, அது தவிர வேறு ஒன்றும் தெரியாது. இட் இஸ் வெரி சிம்பிள். டிஸ்ஒபீடியன்ஸ் பண்ண வைக்கிறான், அவ்வளோதான். அவன் பண்ணதான் உங்களை பண்ண வைக்கிறான். டிஸ்ஒபீடியன்ஸ். சின்ன என்ன டிஸ்ஒபீடியன்ஸ்? கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற அவருக்கு அதுதான் நான் திருப்பி பண்ணிட்டுருக்கோம், பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பார்த்துரும். டிஸ்ஒபே பண்ண வைக்கிறான். ஸோ நோ த அட்டாக். உங்கள் எதிரியினுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சு செயல்படும், நீ ஈஸியாக ஜெயிச்சிருவேன். ஆவியானவர் அதுக்கு தான் நமக்கு பலன் தரார், நமக்கு உள்ளே இருக்கிறார். அப்போ இன்றைக்கி ஆவியானவரை, இவன் எங்கேருந்து அட்டாக் பண்ணுறான்றதை நான் எனக்கு முதல்ல காண்பித்து கொடுங்க ஆண்டவரே. அதுக்கெல்லாம் தான் இந்த ப்ரேயர். நீ ப்ரேயரில் உட்காந்துனா தான் இதெல்லாம் ஆண்டவர் கற்றுவர. நீ ப்ரேயரில் உட்காராமல் நீ பாட்டு பிஸியாக இருந்துட்டு நினச்சா நீ வர்ஷிப் நடத்துகிற, நினச்சா வாரத்தில் யாரா ஒரு நாள் ஸ்டேஜில் உட்காந்துட்டு, now you will fall down.
But when you cover yourself with prayer, when you yield yourself, when you surrender yourself to the Spirit of the Lord, when you yield yourself to the power of the Holy Spirit, you will know from where the attack is coming. மறுபடியும் சொல்கிறேன், பிசாசுக்கு வேறு ஒன்றும் தெரியாது, ஒன்றே ஒன்று தான், அதை புதுசாக க்ரியேட் பண்ணுறான், அவ்வளோதான். தெரிஞ்சுட்டு செயல்படுங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா உங்களுக்குள்ள ஆல்ரெடி அந்த ஜெயத்தை தந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். He is already won the battle. அவன் தோற்று போனவங்க, அவன் சும்மா இப்போ வந்து பூச்சாண்டி காட்டிட்டு இருக்கான். அப்போது you already won the battle. You just have to declare, sit and think where the attack is coming from. You will easily win the battle. In the name of Jesus, I encourage you. அம்மா victory already கர்த்தர் வாங்கி கொடுத்துட்டார். Yes, you are a conqueror. God bless. Have a blessed day.